வெல்கம் டு வீமா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் 5 மினிட்ஸில் பண்ணலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உப்பு உருண்டை. அதுக்கு தேவையான பொருள் புழுங்கலரிசி 1 கிளாஸ் ஊற வச்சுக்கோங்க. அது 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளோ தாங்க தேவைப்படும். நான் 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அரிசி நல்லா 1 ஹவர் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து போடுங்க. நான் எடுத்துருக்கிறது கருப்பு உளுந்து. நம்ம வெள்ளை உளுந்துனா வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம். உளுந்து நல்லா செவந்த உடனே கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ ஆனியனும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனியன் நிறைய போட்டால் இதில் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் நல்லாயிருக்கும், காஞ்ச மிளகாவும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஆனியன் நிறைய போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் 1 கிளாஸ்ன்றதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா பொன்னிறமாக செவக்கணும். பொன்னிறமாக செவந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் மாவில் அரைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மாவை என்ன பண்ணலாம், இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக வர வைக்க நம்ம கலரணும். நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது சைடில் வச்சிடலாம், சூடாகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி குண்டை வச்சிடலாம். இட்லி குண்டை தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு, இட்லி பிளேட் வச்சுட்டு இப்போ ஒன்றா உருட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம கொழக்கட்டை மாதிரியே உருட்டலாம், இல்லைனா ரவுண்டாகவும் உருட்டலாம். இங்கே பாருங்கள், நான் கொழக்கட்டை மாதிரி உருட்டியிருக்கேன். உப்பு உருண்டைக்கு நாங்கள் இப்படி தான் பிடிப்போம். நல்லா உருட்டிட்டு ஹேண்ட் இம்ப்ரெஷன் அதில் பதிச்சா கொழக்கட்டை மாதிரி வந்துடும். நம்ம வெள்ளை கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இதை கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம். பால்ஸாக கூட நம்ம உருட்டிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வாட்டமோ நம்ம அந்த மாதிரி உருட்டிக்கலாம். தட்டு ஒன்று வச்சுட்டு நீங்கள் லைனாக அடிக்கிடலாம். ஒரே தட்டில் கூட மொத்தமாக அடிக்கிடலாம். நம்ம இப்படி உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா ஹேண்ட் இம்ப்ரெஷன் அப்படியே பறிஞ்சிடும் கொழுக்கட்டை மாதிரி. நான் மொத்தமாகவே பிடிச்சிட்டேன். வீமா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மேலே வைக்கக்கூடாது, பக்கத்தில் வைக்கணும். மேலே வச்சிட்டிங்கன்னா பிடிக்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப மாவு அதிகமாக எடுத்து மொத்தமாக பிடிக்கக்கூடாது. கொஞ்சமாக மாவு எடுத்து மெலிசாக பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குது பார்க்கலாம், திறக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வேந்துருச்சு. நீங்கள் ஒன்று எடுத்து புட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படி உங்களுக்கு பாயில் ஆகலைன்னா நீங்கள் பெருசாக பிடிச்சிருந்தா பாயில் லேட்டாகும், வேவத்துக்கு லேட்டாகும். நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். நிஜமாலே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.
உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீமா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.